Geogebra கிளாசிஃபைல இன்புட் பாரை பற்றி அடிப்படை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்புட் பாருங்கிறது இந்த பேஜோட பாட்டத்தில் இருக்கு பாருங்கள், இன்புட்னு. இந்த மாதிரி இன்புட் பாரை நம்ம அந்த இடத்துல டைப் பண்ணோம்னா நமக்கு தேவையான இன்புட்டை நம்ம அந்த அல்ஜிப்ரா மற்றும் கிராஃபிக்ஸ் வியூவில் கொடுக்கலாம். இதற்கு மாற்று தான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம கொண்டு வர்றது. ஐக்கானை கிளிக் பண்ணி பாயிண்ட் கொண்டு வரலாம், லைன் கொண்டு வரலாம். அதே மாதிரி தேவையான இன்புட்டை வரி வடிவத்தில் இதில் இன்புட் பாரில் நம்ம டைப் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், தேவையான தகவல்களில் இதில் உள்ளீடு செய்வதற்கு இந்த இன்புட் பார் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் தேவைப்படுது. இந்த இன்புட் பாரை இந்த இடத்துல தான் வச்சு நம்ம இன்புட் செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மேலேயும் கொண்டு வரலாம். இதை மேலே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸில் போய் அட்வான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த மாதிரியான லிஸ்ட் கிடைக்கும். அதில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ப்ரிஃபரன்சஸ் லே அவுட் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், இன்புட் பாரை வந்து ஷோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது கிடைக்கும். டிக் மார்க் இருக்கிறதுனால நமக்கு தெரிகிற அந்த இன்புட் பாரை வந்து பாட்டத்தில் உள்ளதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை மாதிரி சேஞ்ச் பண்ணுறது மூலமாக டாப் இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இன்புட் பார் எங்கே இருக்குது, பேஜோட மேல் பக்கத்துக்கு வந்துடுச்சு. ஓகே, இதில் இன்புட் ஹெல்ப் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்புட் ஹெல்ப் மூலமாக நம்ம அதுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இன்புட் பாரில் எப்படி இன்புட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பாயிண்டை நம்ம எப்படி இன்புட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெறுமனே ப்ராக்கெட் அப்படிங்கிறத ஓப்பன் ப்ராக்கெட் அமுக்கினாலே அது க்ளோஸ் ப்ராக்கெட் அதில் உருவாகிடும். உள்ளார நம்ம பாயிண்ட் எப்படி கொடுப்போம், எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட். உதாரணமாக இப்போ 4,5 அப்படின்னு கொடுத்தாலே என்ன ஆகிடுது பாருங்கள், 4,5 ஒரு பாயிண்ட் உருவாயிடுது. இதை நம்ம பாயிண்ட் 2ல் போய் தான் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இன்புட் பார்லேயே அதை டைப் பண்ணி ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டோம். ஓகே, அந்த பாயிண்ட் ஏன்னு நமக்கு ஷோ ஆகுது பாருங்கள். அது அல்ஜிப்ரா வியூலையும் தெரியுது, கிராஃபிக்ஸ் வியூலையும் தெரியுது. இதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நம்ம கொண்டு வரலாம். அதுக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட்டை ஆரம்பித்தாலே க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துடுது. 3,4 அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஓகே என்ன ஆகிடுது, 3,4ல் இன்னொரு பாயிண்ட் பிங்கிறது உருவாயிடுது. ஓகே ரைட். இப்போ அடுத்து ஒரு லைனை கொண்டு வர முடியுமா, இன்புட் பாரில் கொண்டு வரலாம். பாருங்கள், லைன் வேணுமா, லைன் செக்மெண்ட் வேணுமா, லைன் கொடுத்தா லைனை கொண்டு வரலாம். செக்மெண்ட் அப்படிங்கிறத எஸ்இஜி அடித்தாலே பாருங்கள், செக்மெண்ட் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகிடும், செக்மெண்ட்டுங்கிறது உருவாக்குறதுக்கு தயாராகிடும். அதில் பாயிண்டோட நேம் அடிக்கணும். ஓகே, அதில் அந்த ப்ளூ கலர் செலெக்ஷன் இருக்கும்போது நம்ம அதில் என்ன பண்ணிடலாம், ஒரு கேபிட்டல் ஏ கொடுத்தோம்னா அந்த பாயிண்ட்டுங்கிறது ஏவாகிட்டு பாருங்கள், கமா இருக்குது நடுவில். இப்போ டேபை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகிடும், பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் பி கொடுத்தோம்னா ரெண்டாவது பாயிண்ட் கிடச்சிரும். ஓகே, செக்மெண்ட் ஏபி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. என்டர் ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், ஏபிங்கிற லைன் நமக்கு ஓகே அதுக்கு பேரும் கிடைக்குது. இதே நம்ம ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு லைன் டூலில் போய் நம்ம செக்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொண்டு வரலாம்னு பார்த்துருப்போம். இதை மாதிரியும் கொண்டு வரலாம். இன்புட் பாரில் நம்ம டைப் பண்ணி கொண்டு வரலாம். இதை நான் வந்து என்ன பண்ண முடியுது பாருங்கள், வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி பார்க்க முடியுது. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். ரைட், இன்புட் பாரில் வேறு என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் லெட்டரில் என்ன நம்ம டைப் பண்ணி என்டர் கொடுத்தோன்னா என்ன ஆகிடுது பாருங்கள், ஸ்லைடர் கிரியேட் ஆகிடுது. இப்போ ஸ்லைடரில் போய் தான் நம்ம ஸ்லைடர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் ஸ்மால் லெட்டரை நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், இந்த கிரியேட் ஸ்லைடர்ஸ் ஃபார் என் அப்படிங்கிறது கிடச்சிது. கிரியேட் ஸ்லைடர் கொடுத்தோம்னா உடனே ஸ்லைடரே கிரியேட் ஆகிட்டு பாருங்கள், அது ரெண்டு வியூவிலையும் நமக்கு தெரியுது. ஓகே, இந்த மாதிரி இன்புட் பாரை பயன்படுத்தி தேவையானவற்றை நாம் இந்த டூல்ஸில் போய் பண்ணாமல் டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், இன்புட் செய்வதற்கு, சவுண்ட்பார்டுகளை டைப் பண்ணுவதற்கு இந்த இன்புட் பாருங்கிறது அவசியம் நமக்கு தேவைப்படுது. நன்றி.